Hi folks, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிரதாப் ஷெஃப் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உன்னை நினைத்து படம் பற்றி. ஸோ அண்ட் இது அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வர தான் கொஞ்சம் ப்ராப்பராக பேச ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ஸ் வீடியோஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது மேபி, அதனால வியூஸ் வரல. பட் இது என்னோடய ப்ராக்டிஸாக பண்ணிட்டா நான் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு ப்ராக்டிஸாகவே நல்லா இருக்குது, ப்ராக்டிஸாகவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேக் டு டாபிக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உன்னை நினைத்து படம் பற்றி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படம் எனக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு வாட்டி இந்த படம் பார்க்குறப்ப எங்கள் அப்பா சொன்னார், இந்த படம் ரொம்ப நல்ல படம், எனக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் உண்மையிலே நடந்த கதை இது மாதிரி எல்லாம் வந்து. ஸோ அப்பா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காரு, ஆர் மேபி அவருக்கு நடந்திருக்கலாம் ஆர் சம்திங். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னடான்னு போய் பார்த்தா, ஏன்னா யூஸ்வலி எங்கள் அப்பா அந்த படம்லாம் அவ்வளோ பார்க்குற ஆள் இல்லை, அவருக்கு அவ்வளோ படம் பார்த்து அவ்வளோ டைம் இருக்காது. இப்போ இன்கேஸ் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி படம் பார்க்க வச்சாலும் பாதியிலே தூங்கி நிற்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு படத்தை ஏன்டா நல்லா இருக்குன்னு சொல்லாருன்னு பார்த்தா, அவர் ஃபஸ்ட்டு சொன்னது உன்னை நினைத்து, லைக் இந்த படம். அண்ட் டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்தே சூர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் லுக் வைஸ் அண்ட் அவர் அந்த சோஷியல் இது பண்ணது, அது எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்துக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணுவார்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உன்னை நினைத்து படம் நான் எப்போ டிவியில் போட்டாலும் அந்த அடுத்த சேனலில் எவ்வளோ புது படம் போட்டிருந்தாலும் நான் அந்த உன்னை நினைத்த படம் ஃபுல்லாக பார்ப்பேன். லைக் சன் டிவிலலாம் அந்த ஃபஸ்ட்டு 2:30க்கு ஒரு படம் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் 3:15 ஆச்சு அண்ட் 3:30 ஆச்சு. ஸோ அந்த 3:30 போட்டப்போ கூட ஆஃப்டர்நூன் டைமில் போடுவாங்களா, அந்த டைம் கூட நான் அந்த படம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அதில் வர பாட்டுங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் அந்த ஸ்டோரி லைனும் ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சூர்யாவோட ஓன் என்ன சொல்கிறது, அது லாட்ஜ், அது என்ன சொல்லுவாங்க, அதில் ஏதோ மேன்ஷன், சூர்யாவோட ஓன் மேன்ஷனை அதில் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? அண்ட் அதை ஓன் பண்ணுறதுக்கு போகிற எஃபர்ட் தான் அந்த ஒரு சூர்யாவோட மெயின் கேரக்டர். பக்கத்தில் வந்து அவங்க வேலை பார்க்க வருவாங்க. அந்த ஒரு பொண்ணுக்காக லவ் பண்ணுற பையன் எவ்வளோ பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்லேயும் அந்த பொண்ணு பெட்டரான பர்சன், பெட்டர் பணக்காரன் கிடைச்சிருந்து விட்டு போனாலும் அங்கே அந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் ஆகிறப்போ ஒரு மனசு கேட்காத லவ் பண்ண பையனுக்கு. ஸோ அப்போ போய் அவன் திருப்பி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். அண்ட் லாஸ்ட்டில் ஸ்னேகா கூட சேருவான். அண்ட் இதில் ரொம்ப பெரிய ஹைலைட் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த பாட்டுங்க தான். சிற்பி நினைக்கிறேன், சிற்பி ஆர் பரத்வாஜ், சிற்பி மோஸ்ட்லி சிற்பி தான் இருக்கும், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். பட் என்ன சொல்கிறது, யூஸ்வலாக இந்த பாட்டெல்லாம் வரும்ல, அப்போ அந்த டைமில் இந்த 2002-2005 டைம்லலாம், அந்த டைம் லைக் 2000லேருந்து அண்ட் நம்ம ரிலேட்டிவ்ஸும் பாட்டு வர்றப்போ மாற்ற சொல்லுவாங்க, சரி பாட்டு ஓடிட்டு வந்துட்டு. பட் இந்த பாட்டெல்லாம் கேட்கணுன்ட்டு சண்டை போட்டு இருப்பேன், இல்லை எனக்கு இந்த பாட்டு கேட்கணும், சூப்பராக இருக்குது கேட்கறதுக்குன்ட்டு. அது ஒரே ஒரு அந்த லைலாவோட ஸ்டெப்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், அந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்ல அது. அதில் அந்த காஸ்டியூம் எல்லாம் ஓகே, அந்த டைமில் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு, அந்த படம் நல்லா இருக்குது. இப்போ டிவி இல்லை வீட்டில், மேபி டிவி வந்து சேனலில் போட்டோன்னா மேபி பார்க்கலாம், இல்லை என்றைக்கும் அது மூட் ஆச்சுன்னா யூடியூப் தந்து அந்த அதில் வர சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் பாட்டு யூஸ்வலி எப்போ வேணாலும் கேட்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நோஸ்டாலஜியான படம் இருக்கா, இல்லை நீங்கள் சூர்யா ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், உங்களுக்கு உன்னை நினைத்து படம் பிடிக்குமா, அண்ட் உங்களில் எத்தனை பேர் உன்னை நினைத்து படம் லைக் லிட்ரலி என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க, லைக் வர்றப்பெல்லாம் பார்க்குற மாதிரி. ஏன்னா ரொம்ப நல்ல படம். இப்போ தான் ஒரு என்ன சொன்னேன், இந்த ஒரு வீடியோ இருந்துச்சு, சூர்யா ஃபால் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால்ன்ட்டு. அப்போ தான் பார்த்தா 2001லேருந்து 2013 வரைக்கும் சூர்யா தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டாமினேட் பண்ணி வச்சுருந்தாரு. அண்ட் அந்த லிஸ்ட்டில் அந்த டைமில் வந்த ஒரு படம் உன்னை நினைத்து பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. ஸோ நல்ல படம். அண்டு
இந்த மாதிரி படம் திருப்பி எப்போ வரும் என்ன வரும்னு தெரியாது. லைக் திருப்பி இந்த மாதிரி ஸ்டோரி லைன்லாம் எடுப்பாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஃபீல் குட் மூவினா எனக்கு இது ரொம்ப நான் என்ன சொல்கிறது, என் அக்காய் ஃபோனில் இது வந்து ஃபீல் குட் படமாக வச்சுக்குவேன். எப்போ மல்டிபிள் டைம் வாட்சபிள் மூவி இது, எங்கேயுமே போர் அடிக்காது. அதில் கொஞ்சம் ஃபன்னும் இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்காது, லைக் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னும் அந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி அவ்வளோதான், நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே கைஸ், பாய். அப்புறம் கூலி வரப்போகுது 14க்கு, உங்களில் எத்தனை பேர் போக போகிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். நம்ம 14-15 லீவ் இல்லை, மார்னிங் ஷிஃப்ட் தான். ஸோ ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி அது ஒரு நாள் போகிறதுக்கு. இந்த வீக்கெண்டில் போயிடுவேன் எப்படியாது. வைஃப் அண்ட் ஃபேமிலி கிட்ட, லைக் எக்ஸ்டெண்டட் கசின்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி வீடியோ என்னென்னா போடுவேன். நம்ம சேனலில் போட்டுமா இல்லை ஃபேமிலி சேனலில் போட்டுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி சேனல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது, அதில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன். நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போடுறேன், ஏன்னா எனக்கு ஒரு ப்ராக்டிஸும் ஆகும் அண்ட் நான் இது ஒரு ஹேபிட்டாகவும் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறப்ப நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பாஸ் பண்ணிவிடுவேன். நேற்று தான் நேற்று போட்ட ஒரு வீடியோக்கு அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கம்மி ஆகிட்டாங்க. ஸோ ஓகே, கம்மியானதும் பரவாயில்ல, பட் மேபி நான் தான் இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும், என்னை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது நான் இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்கேன், வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு ஹேபிட் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இதை எடிட் பண்ணி போடுற ஹேபிட்டும் ஸ்டார்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிவிட்டும் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, மிஸ்மேட்ச் ஆகுது. உங்களில் நீங்கள் யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி பெட்டர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு அட்வைஸோ சஜஷன் தரலாம். ஸோ தட் நானும் அந்த ப்ராக்டிஸை கொண்டு வரேன். அண்ட் இன்னொரு வீடியோ பண்ணுறேன், அந்த வீடியோவில் நான் பர்சனலாக என்ன பண்ணலான்னு இருக்கேன்ட்டு ஷேர் பண்ணேன். பாய் guys, have a good day, please take care, be safe and நாளைக்கு பார்ப்போம். பாய்.